ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய 5th மந்த் அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் 20 வீக்ஸில் கரெக்டாக எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளசண்டா போஸ்டீரியரில் இருக்குது, லிக்கர் எல்லாமே நார்மலாக இருக்குது. அண்ட் ஃபீட்டல் ஆக்டிவிட்டி, கார்டியாக் ஆக்டிவிட்டி, இது வந்து எஃப்ஹெச்ஆர் ஹார்ட் பீட் ரேட்டு. ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க டயாமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு லென்த் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எந்த வாரத்துக்கான வளர்ச்சி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பேபியோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாமலி ஸ்கேன் வந்து மெயினாக எதுக்காக எடுக்கிறது அப்படின்னா, பாப்பாவோட எல்லா ஆர்கன்ஸுமே வந்து லைனாக ஃபார்ம் ஆகிருக்கா, கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ அதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக இங்கே வந்து ஹெட்டு, ஸ்பைன், ஃபேஸ், த்ராக்ஸ், ஹார்ட்டு, அப்டமன் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து பார்த்துட்டு அதோட ரிப்போர்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்கேன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அனாமலி ஸ்கேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நானும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்த ஸ்கேனும் கூட. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு 2 days ஆச்சு, 3 days ஆச்சு, லைக் பேபி பொசிஷன்லாம் சரியா இல்லை அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை. நான் வந்துட்டு ஒரு 20 minutesலேயே வந்து ஸ்கேனுமே வந்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சூப்பராகவே போச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் பேபியுமே கொஞ்சம் நல்லா கிளியராக என்டி ஸ்கேனில் பார்த்ததை விட கிளியராகவுமே தெரிஞ்சாங்க. அண்ட் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏதாவது நமக்கு அப்ரார்மேட்டிவ்ஸ் இருந்தால் அதையும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு எதுவும் சொல்லலை, எல்லாமே நார்மல். அண்ட் பேபியுமே வந்துட்டு ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹெல்த்தியாக இருக்கணும் மெயினாக சொன்னாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு. ஸோ பேபியோட ஒரு ஆர்கன்ஸுமே வந்து தனியாக ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இதில் வந்து பேபி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா கிளியராகவும் தெரிஞ்சது, நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டல் டாப்லர் ரிப்போர்ட்டும் அதுவுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து அதோட ஒரு ரிப்போர்ட்டு. ஐ திங்க் டாப்லர் அப்படின்னா பிளட் வெசல்ஸ், பிளட் ஃப்ளோ பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு அந்தளவுக்கு தெரியல. இதை பற்றி நமக்கு எதுவும் எக்ஸ்பிளைனும் பண்ணலை. ஸோ ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயமும் நான் வந்துட்டு சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அனாமலி ஸ்கேன் முடிச்சுட்டு என்னோடய சர்விக்ஸ் வந்து லென்த் பண்ணி வந்து பார்த்தாங்க. சர்விக்ஸ் லென்த் வந்து 3.2 இருந்தது. அது வந்து நார்மல் தான். பட் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லி இந்த டேப்லெட் வந்து சஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க 60 daysக்கு எடுத்துக்க சொல்லி. அண்ட் 2 weeksக்கு அப்புறம் வந்துட்டு அகைன் செக்கப்னு வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 14 daysக்கு அப்புறம் அகைன் செக்கப் போயிருந்தப்போ அகைன் செக் பண்ணி பார்த்துட்டு லென்த் வந்து நார்மலாகவே வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த டேப்லெட்டும் எடுத்துக்க வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டேப்லெட் வந்து என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் செகண்ட் டைம் செக்கப் அப்போவுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குட்டியாக ஒரு பேபி ஃபோட்டோவுமே வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணது வந்து